ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது திருப்பம் தரும் திக்பல கிரகங்கள். இதான் தலைப்பு. பொதுவாக கிரகங்கள் நமக்கு நன்மை செய்வதற்கு ஸ்தான பலம் என்பது ரொம்ப அவசியம். ஆட்சி பெற்ற கிரகம், உச்சம் பெற்ற கிரகம், மூலத்திரிகோணம் பெற்ற கிரகம் அப்படிங்கிற வரிசையில் இந்த திக்பலம் பெற்ற கிரகங்களும் நிறைய நிலைகளில் நமக்கு வாழ்வியல் முன்னேற்றங்களை கட்டாயம் தரக்கூடிய தன்மை கொண்டவை தான். இந்த வாழ்வியல் முன்னேற்றங்கள் கிடைப்பதற்கு ஒரு கிரகம் குறைந்தபட்சம் திக்பலம் பெற்றிருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக திக்பலம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு வீடுகளிலும் சில கிரகங்கள் அதிக வலிமையை பெறும். இங்கே திக்கு என்றால் திசை தான். நமது லக்னம் என்பது கிழக்கு திசையை குறிக்கும். எப்போவுமே நார்மலாக காலபுருஷ தத்துவப்படி மேசம் அமைந்திருக்கும் இடம் கிழக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், நம்மளுடைய தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு லக்னமும் நமது லக்னம் உதிக்கும் இடம்தான் கிழக்கு அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கணும். அப்போ லக்னத்தில் சில கிரகங்களும், 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் சில கிரகங்களும், 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் சில கிரகங்களும், 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் சில கிரகங்களும் இருக்கும். இந்த நாளுக்கும் உள்ள ஒரு ஒத்துமை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவைகள் கேந்திரங்கள். திரிகோணஸ்தானங்களில் எந்த கிரகமும் வலுவை பெறுவதில்லை, அது வேறு மாதிரியான வலு. கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த 1, 4, 7, 10 தான் சப்த கிரகங்கள் உட்பட அனைத்து கிரகங்களும் திக்பலம் பெறுகின்றன. திக்குகளில் பெரும் வலிமை. அந்த அடிப்படையில் உங்களுக்கு லக்னத்தில் குரு பகவானும் புதன் பகவானும் திக்பலம் பெறுவாங்க. 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் சந்திரனும் சுக்கிரனும் திக்பலம் பெறுவாங்க. இப்போ இதில் ஒரு சூட்சமம் இருக்குது. சந்திரனும் சுக்கிரனும் 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல வரும்போது தாயையும் தாரத்தையும் குறிக்கிற கிரகங்கள் இவங்க 2 பேரும். ஒரு மனிதன் தன் தாயிடத்தில் சுகம் பெறுவான். பிறந்தது முதலாக அரவணைக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு போஷிக்கப்பட்டு அந்த மாதிரியான சுகம், தாய் அன்பு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா, அவருக்கு 4ஆம் இடம் ரீதியாக திக்பலம் அடைகிற சுக்கிரன்னு சொல்லக்கூடிய தாரத்திடம் சுகம் பெறுவான். இந்த தாரத்திடம் சுகம் பெறுவது அப்படிங்கிறதுலையும் தாய்க்கு பின் தாரங்கிற அந்த சூட்சுமத்தையும் இந்த இடம் ஒழிச்சு வச்சிருக்கு. அப்போ 4ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரனும் திக்பலம் பெறுவதனுடைய சூட்சமும் இதுதான். 7ஆம் இடத்துல பாவக்கோள்கள் மோஸ்ட்லி திக்பலம் பெறுது. இதில் சனி பகவான் வலிமையை கடுமையாக கொடுக்கக்கூடியவர். காலபுருஷனுடைய 7ஆம் வீடான துலாத்தில் சனி உச்சம். நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் 7ஆம் இடத்துல சனி பகவான் திக்பலம்ங்கிற ஒரு வலிமையான அமைப்போடு தான் இருப்பார். இந்த 7ஆம் இடம்ங்கிறது சமுதாயத்தை குறிக்கக்கூடியது. சமுதாயம், அது சார்ந்த விஷயங்கள், உழைப்பு, அது சார்ந்த விஷயங்கள், உழைப்பினால் கிடைக்கக்கூடிய மேன்மை, அது சார்ந்த விஷயங்களை தரக்கூடியது தான் 7ஆம் இடம். நம்ம இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணுறோம், அந்த சமுதாயம் திருப்பி நமக்கு என்ன பண்ணுதுங்கிறத குறிக்கக்கூடியது இந்த 7. அடுத்தபடியாக ஜீவனம் என்று சொல்லக்கூடிய 10ஆம் வீட்டில் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பை சூரியனும் செவ்வாயும் பெற்று விடுகிறார்கள். இதில் ராகு கேதுகளுக்கு திக்பலம்னு தனியாக எதுவும் இல்லைன்னாலும் கூட 7ஆம் இடத்தில் இவங்க அமரும்போது அதிக வலிமை பெறுகிறார்கள் அப்படிங்கிறது நிறைய ஜாதகங்களை நம்ம ரிசர்ச் பண்ணி பலன் சொல்லும்போது தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூட்சம். அதனால் 7ஆம் இடத்துல ராகுவும் கேது இருந்தால் பொருளாதார ரீதியாக கண்டிப்பாக சிக்கல் இருக்காது. திருமண வாழ்க்கை சிக்கல்கள், கூட்டாளிகளால் சிக்கல்கள்ங்கிறது ஏதோ ஒரு வகையில் வந்தாலும் கூட பொருளாதார ரீதியாக 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்க ராகுவும் கேதுவும் கண்டிப்பாக அந்த ஜாதகரை தனது தசாபுத்தி காலங்களில் லிஃப்ட் பண்ணி விட்டுறாங்கங்கிறது நிதர்சனமான அனுபவ உண்மை. ஸோ இந்த திக்பலம் பெற்ற கிரகம் உங்களுக்கு எப்போ வாழ்க்கையில் திசை நடத்த வருதோ அப்போ கண்டிப்பாக ஒரு திருப்பத்தை தனது காரகத்துவ ரீதியாக தராமல் போகாது. ஆதிபத்தியம் மற்றும் காரகத்துவம், இந்த 2 அமைப்புகள் ரீதியாகவும் அந்த கிரகம் என்பது தான் தர வேண்டியதை தந்தே தீரும். இப்போ உதாரணமாக லக்னத்தில் திக்பலம் பெற்ற குருவோ புதனோ தசை நடத்தும்போது நீங்கள் அதிபுத்திசாலித்தனமாக செயல்பட்டே தீர்வீர்கள். புத்திரபாக்கியம் ரீதியாகவோ, உங்களுடைய புத்திசாலித்தனம் ரீதியாகவோ, படிப்பின் ரீதியாகவோ, பணத்தை கொண்டு செயல்படும் விஷயங்கள் ரீதியாகவோ கண்டிப்பாக வாழ்வியல் திருப்பங்களை சந்திப்பீங்க. ஏன்னா உங்கள் லக்னத்தில் இருக்காங்க, உங்கள் மூளையில் தலைப்பகுதியிலே இருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களை நல்ல வழியில் செயல்படுத்தி அதன் மூலமான திருப்பங்களை, புது புது ஐடியாக்களை, புதிய யோசனைகளை, அதன் மூலம் வாழ்வியல் முன்னேற்றங்களை கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் போவாங்க.
அதனால் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்தில் நின்று குருவோ புதனோ தசை நடத்துகிறாருன்னா ஒரு திருப்பம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இது திக்பலம் மூலமோ உங்களுக்கு கிடைக்கிறது. அது இல்லாமலே அவங்க ஆட்சி உச்சம் மூல திரிகோணம் அடைஞ்சாங்கன்னா அதுக்கான கான்செப்ட் வேறு. 4ஆம் இடத்தில் அமர்ந்தபடி சுக்கிரனோ சந்திரனோ திசை நடத்துகிறார்கள் என்றால் இங்கே திக்பலம் பெற்ற இவர்கள் சொத்துக்கள், சுகம், கல்வி, மேன்மை, வாகனம், வீடு, வாசல், வசதி வாய்ப்புகளை கொடுக்காம போக மாட்டாங்க. ஏதோ ஒரு ரூபத்தில் கடன்பட்டு கூட ஒருத்தன் சுகத்தை அனுபவிப்பான் அப்படிங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். முன்பு காலங்களிலெல்லாம் பார்த்திங்கன்னா பண்டிகைகள் வந்துருச்சுனாலே வீட்டில் யார்கிட்ட கடன் வாங்கலாம் அப்படின்னு தான் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. கல்யாணம், காட்சி, திருமண விசேஷங்கள் போன்றவற்றுக்கு கூட கடனை வாங்கி காலத்தை ஓட்டணுங்கிற மாதிரியான சூழ்நிலையில் ஒரு காலத்தில் மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இப்போவும் இருக்காங்க, இல்லைன்னு மறுக்க முடியாது. இப்போ குழந்தைங்களுடைய படிப்புக்காக யார்கிட்ட வாங்கலாம், எந்த பேங்க்கில் லோன் வாங்கி மேலே படிக்க வைக்கலாம், வீடு கட்டுறதுக்கு யார்கிட்ட கடன் வாங்கலாம். இப்போ நம்ம வீட்டு கடன், வாகன கடன்கிறது சர்வசாதாரணமாக போயிடுச்சு. இந்த 4ஆம் இடம் தான் இது ரெண்டையுமே குறிப்பிடுறது. அப்போ 4ஆம் இடத்துல திக்பலம் பெற்ற சுக்கிரனும் மற்றும் சந்திரனும் திசை நடத்தும் காலத்தில் உங்களுக்கு வீடு கட்ட வச்சு சுகத்தை கொடுப்பது, வாகன சுகத்தை கொடுப்பது, திருமண சுகத்தை கொடுப்பது, திருமண பந்தத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது கூட இங்கேருந்து செய்வாங்க. சொத்துக்கள் வாங்கும் யோகிதைகளை கொடுப்பதுங்கிற மாதிரி இவங்களும் திருப்பத்தை கட்டாயம் கொடுப்பாங்க. 7ஆம் இடத்துல திக்பலம் பெற சனி பகவான் உழைப்பின் மேன்மையினால் உங்களுக்கு உயர்வை கொடுக்காம போக மாட்டார். கூட்டுத் தொழிலினால் ஆதாயம் பெறக்கூடிய அமைப்புகள் ஏற்படுவது, சமுதாயத்துக்கு பிரயோஜனப்படுற மாதிரியான சர்வீஸ் ஓரியன்டான தொழில்களை எடுத்து அதில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை தருவது, அந்த சர்வீஸ் சம்மந்தப்பட்ட தொழிலில் பேரு புகழ் அந்தஸ்தை பெறுவது, வேலைக்காரர்கள் மூலமான ஆதாயங்களை தருவது. இப்போ உயிரை கொடுக்குற வேலைக்காரங்க ஒருத்தங்களுக்கு அமைஞ்சாங்கன்னா அதுவும் ஒரு வித யோகம் தானே. எங்கள் முதலாளிக்காக நான் என்ன வேணால் செய்வேன், 10 மணி நேரம் இல்லை 12 மணி நேரம் கூட உழைப்பேன்னு சொல்லிட்டு களத்தில் இறங்குறவங்க எத்தனையோ பேர் இருப்பாங்க. சம்பளம் கொடுத்தாலும் வேலையே பார்க்காத ஆட்களே எத்தனையோ பேர் இருப்பாங்க. உங்கள் ஜாதகத்தில் சனி வலுவாக இருந்தார்னாலே உங்களுக்கு நல்ல சம்பளம் கொடுக்க, அதாவது நல்ல வேலைக்காரர்கள் கிடைக்க போகிறாங்கங்கிறது ஒரு அர்த்தம். ஸோ அந்த வகையில் இவங்க கொடுப்பாங்க. ராகு கேதுகளும் அதே மாதிரி தான். 10ஆம் இடத்தில் வலுப்பெற்று இருக்கக்கூடிய சூரியன், செவ்வாய் போன்ற திக்பலம் பெற்றவர்கள் அதிகாரம், பதவி, முன்னேற்றம், தகப்பனாதி வர்க்கத்தினால் கிடைக்கக்கூடிய தொழில்முறை யோகங்கள் அல்லது அப்பாவுடைய தொழிலையே வழியாக செய்து அதில் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிற மாதிரியான திருப்பங்களை கொடுப்பாங்க. இப்போ ஜாதகத்தில் சார் என் ஜாதகத்தில் ஒரு கிரகம் கூட ஆட்சி இல்லை, உச்சம் இல்லை, மூலத்திரிகோணம் இல்லை, நான்லாம் பிறந்ததே வேஸ்ட்டுன்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த பதிவே. மறைமுகமாக திக்பலம் பெற்ற கிரகம் கூட உங்கள் ஜாதகத்தை திருப்பி போட்டுவிடும் அமைப்பு கொண்டது. புரியுதுங்களா? ஆனால் இதில் இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, திக்பலம் பெற்ற கிரகங்களின் காரகத்துவங்கள் ரீதியாக அதிக எதிர்பார்ப்புகள் வைத்து கொள்ளக்கூடாது. புரிஞ்சுதுங்களா? திக்பலம் பெற்ற கிரகத்தினுடைய காரகத்துவம் பல நிலைகளில் உங்களுக்கு காலவாரி விட்டுடும். ஏன்னா அதை பேராசையை தூண்டி விடுற தன்மை திக்பலத்துக்கு கொஞ்சம் உண்டு. இப்போ 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்காரா, ஒருத்தர் அளவுக்கு அதிகமாக சுகத்தை விரும்ப ஆரம்பிப்பார். அளவுக்கு அதிகமாக தேவையான அளவு அதுவே கொடுத்துரும். இவர் அளவுக்கு அதிகமாக விரும்ப ஆரம்பித்து அதன் மூலம் சிக்கல்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டாகுங்கிறனால உங்கள் ஜாதகத்தில் எந்த கிரகம் திக்பலத்தில் இருந்தாலும் சரி, அந்த கிரகத்தின் ஆதிபத்திய ரீதியாக அளவுடன் அனுபவியுங்கள், வளமுடன் வாழ முடியும். புரிஞ்சுங்களா? அளவுக்கு மீறி போச்சுன்னா அந்த திக்பல கிரகமே உங்களுக்கு எதிராக திரும்பி திருப்பத்தை வேறு மாதிரி கொடுத்து விடும் வாய்ப்புகள் உண்டு. 4ல் சுக்கிரன் இருக்கார், ஒரு வீடு இருக்குது, ஒரு 2 வீடு இருக்குது, ஒரு கார் இருக்குது, 2 கார் இருக்குது. ஓகே, எனக்கு 10 இடத்துல வீடு வேணும், 20 இடத்துல கார் வேணும்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை நெகட்டிவ் பாதையில் திருப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். 10ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, அது அரசு, அதிகாரம், பதவின்னு ஓரளவுக்கு சந்தோஷமாக இருந்தாலும் மேலும் 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 வேணும்னு கேட்க ஆரம்பிக்கும் போது அதுவே நெகட்டிவான பலனாக மாறுவதற்கும் வாய்ப்புகள் அதிகம். ஸோ திக்பல கிரகங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்வியலில் திருப்பத்தை தரும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.